பரீக்ஷலோகான் கர்மசிதான் பிராமணஹ நிர்வேதமாயான் நாஸ்த்யக்ருத கிருதேன தத் விஞ்ஞானார்த்தம் ச குருமேவாபிகச்சேத். சமித்பாணி ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டம். இதுவரை பராவித்யா அபராவித்யா என்று இரண்டு விதமான ஞானம் ஒவ்வொரு ஒவ்வொரு மனிதனாலும் அறியப்பட வேண்டும் என்று கூறி, பராவித்யா பரம்பொருளை பற்றியது என்று சுருக்கமாக கூறப்பட்டது. பிறகு அபராவித்யா என்றால் பரம்பொருளை பற்றிய ஞானத்தை தவிர எல்லா விதமான அறிவுகளும் கீழான அபராவித்யா என்று குறிக்கப்படுகிறது. என்ற போதிலும் கர்ம உபாசனம் என்ற ரூபமான அபராவித்யா விளக்கப்பட்டது. கர்ம என்றால் செயல், ஷரீரத்தில் வாக்கில் செய்யப்படுவது கர்ம. உபாசனம் என்றால் தியானம், மனதில் செய்யப்படுவது. இந்த அபராவித்யா விளக்கப்பட்டது. ஏன் ஆசிரியர் இதை மட்டும் விளக்கினார் என்றால், பராவித்யாவுக்கு இவைகள் துணை புரிவதனால் இவைகள் இங்கு விசாரம் செய்யப்பட்டது. இவ்விதம் விசாரம் செய்யப்பட்டு இனி ஆசிரியர் என்ன செய்ய வேண்டும்? பராவித்யா அபராவித்யா அறிமுகப்படுத்தப்பட்டு அபராவித்யா விளக்கப்பட்டு விட்டது. பராவித்யாவுக்கு ஆசிரியர் செல்ல வேண்டும். ஆனால் செல்வதற்கு முன் இந்த 12வது மந்திரத்தில் அபராவித்யிலிருந்து பராவித்யைக்கு பாலமாக ஒரு ஸ்லோகத்தை அமைக்கின்றார். இந்த உபனிஷத் அல்லது முழு உபனிஷத்துக்களிலேயே இப்பொழுது நாம் பார்க்க இருக்கின்ற மந்திரம் மிக மிக முக்கியமான மந்திரம். அபராவித்யைக்கும் பராவித்யைக்கும் இடையில் இருக்கின்ற மந்திரம், அல்லது கர்ம காண்டத்திற்கும் ஞான காண்டத்திற்கும் பாலமாக இருக்கின்ற மந்திரம் இது. இங்கு இந்த 12வது மந்திரத்தில் 6 முக்கியமான கருத்துக்கள் பேசப்படுகின்றது. முதலில் அந்த கருத்துக்களை கூறிவிட்டு நாம் ஒவ்வொரு கருத்துக்களையும் எடுத்து விசாரம் செய்வோம். 6 கருத்துக்கள் என்னென்ன? முதலாவது, பராவித்யைக்கு யார் தகுதியை அடைவார்கள் என்பது முதலில் பேசப்படுகின்ற கருத்து. பராவித்யாவிற்கு யார் தகுதியை அடைவார்கள்? அதாவது பராவித்யைக்கு தகுதியை அடைவதே வேறு, அந்த தகுதியையே யார் அடைவார்கள்? தகுதி அடைவதற்கே ஒரு தகுதி வேண்டும், அர்ஹதை வேண்டும். அது யார் என்பது முதல் கருத்து. பராவித்யாவிற்கு அல்லது மோக்ஷத்திற்கு யார் தகுதியை அடைவார்கள்? முதல் கருத்து. இரண்டாவது கருத்து, எப்படி அந்த தகுதியை அடைகிறான்? எப்படி அந்த தகுதியை ஒருவன் அடைகின்றான்? ஒன்றை அடைவதற்கு நீ தகுதி அடைய வேண்டும் என்று உபதேசம் செய்தால் போதாது. நான் தகுதியை அடைய வேண்டும் என்பது சரி, அந்த தகுதியை எப்படி அடைவது? பராவித்யைக்கு தகுதியை அடைய வேண்டும் என்றால், மோக்ஷத்திற்கு நான் தகுதியை அடைய வேண்டும் என்றால்
எப்படி அந்த தகுதியை அடைதல். இப்போ இரண்டாவதாக பேசப்படுவது அந்த தகுதியை ஒருவன் எப்படி அடைகின்றான், எப்படி தகுதியை ஒருவன் அடைகின்றான். அது தெரிந்தால்தான் நாம் அந்த தகுதியை அவ்விதம் அடைய முடியும். மூன்றாவதான கருத்து, அவன் அடைந்த தகுதி என்ன, என்ன தகுதியை அடைந்தான் அல்லது ஒருவன் அடைகின்றான், என்ன தகுதியை ஒருவன் அடைகின்றான், அவன் அடைந்த தகுதி என்ன. இப்போ முதல் கருத்து என்ன, பராவித்யாவிற்கு யார் தகுதியை அடைவார்கள், அந்த தகுதியை ஒருவன் எப்படி அடைகின்றான், என்ன தகுதியை அடைகின்றான். நான்காவது கருத்து, தகுதியை அடைந்தவன் என்ன செய்ய வேண்டும், தகுதியை அடைந்தவன் என்ன செய்ய வேண்டும், அவனுடைய கடமை என்ன, தகுதியை அடைந்ததற்கு பிறகு அவன் என்ன செய்ய வேண்டும். ஐந்தாவது கருத்து, எப்படிப்பட்ட குருவை நாட வேண்டும், எப்படிப்பட்ட குருவை நாட வேண்டும் அல்லது குருவினுடைய லட்சணம். நான்காவது கேள்விக்கு பதிலாக நம்ம பார்க்க இருக்கோம். நான்காவது கேள்வி என்ன, தகுதியை அடைந்தவன் என்ன செய்ய வேண்டும். அதுக்கு நம்ம என்ன பதில் பார்க்க இருப்போம்னா, தகுதியை அடைஞ்சதுக்கப்புறம் வீட்டில் உட்காந்துட்டு இருக்கக்கூடாதுன்னு பார்ப்போம், குரு கிட்ட போகணும்னு சொல்லுவோம். ஆகவே நாலாவது கேள்விக்கு பதிலாக என்ன வரும், குருவினுடைய துணையை நாட வேண்டும்னு பார்க்க இருக்கிறோம். அதுக்கப்புறம் ஒரு கேள்வி வருது, சரி எப்படிப்பட்ட குருவை நாட வேண்டும், அது ஐந்தாவது கேள்விக்கு பதில், எப்படிப்பட்ட குருவை நாட வேண்டும். இனி ஆறாவது கேள்வி, எப்படிப்பட்ட மனநிலையுடன் குருவை நாட வேண்டும், எப்படிப்பட்ட பாவனையுடன் ஒருவன் குருவை நாட வேண்டும். இந்த 6 கருத்துக்கள் கொண்டது இந்த மந்திரம். என்னென்ன கருத்துக்கள், பராவித்யாவுக்கு யார் தகுதியை அடைவார்கள், எப்படி ஒருவன் அந்த தகுதியை அடைகின்றான், மூன்றாவது அவன் என்ன தகுதியை அடைகின்றான், நான்காவது தகுதியை அடைந்தவன் என்ன செய்ய வேண்டும், அதற்கு பதிலாக குருவை நாட வேண்டும், குருவினுடைய தேவையை உணர வேண்டும் என்று வரும். ஐந்தாவது கேள்வி, எப்படிப்பட்ட குருவை நாட வேண்டும். எல்லா சமயங்களும் சிஷ்யனுக்கு லட்சணத்தையே சொல்லிட்டு போய் குருவுக்கு லட்சணம் சொல்லலைன்னா என்னன்னு சொல்லி இந்த இடத்துல உபனிஷத் குருவுக்கு லட்சணம் கூறுகின்றது. பிறகு ஆறாவது, எப்படிப்பட்ட மனநிலையுடன் சிஷ்யன் குருவை நாட வேண்டும். இனி ஒவ்வொரு கேள்விக்காக ஆன பதிலை நாம் எடுத்துக்கொண்டு விசாரம் செய்வோம். அந்த ஒவ்வொரு கேள்விக்கு இந்த இடத்துல ஸ்லோகத்தில் எந்த இடத்துல பதில் சொல்லியிருக்குன்னு பார்க்குறோம். இப்போ முதல் கேள்வி என்ன, பராவித்யாவுக்கு யார் தகுதியை அடைவார்கள். பராவித்யான்னு இந்த உபனிஷத்தில் இருப்பதனால் கூறுகின்றோம். பொதுவாக கூறினால் மோக்ஷத்தை அடைய வேண்டுமென்றால் சில தகுதிகளை நாம் அடைய வேண்டும். அந்த தகுதியை யார் அடைவார்கள். மோக்ஷத்திற்கான தகுதியை நம்ம பேசல, மோக்ஷத்திற்கான தகுதியை அடைவதற்கு யார் தகுதியானவர்கள். 2 படி இருக்கு. எப்படிப்பட்டவர்கள் தகுதிகளை அடைய முடியும், பிறகு மோக்ஷத்திற்காக முயற்சி செய்ய முடியும். இந்த கேள்விக்கு பதில் இப்பொழுது மந்திரத்திற்குள் வருவோம். பரீக்ஷலோகான் கர்மசிதான் பிராமணக, இந்த முதல் வரியில கடைசி சொல் பிராமணக என்ற சொல் நம்முடைய முதல் கேள்விக்கு பதில். பராவித்யாவுக்கு யார் தகுதியை அடைவார்கள், அதற்கு உபனிஷத் கொடுக்கின்ற பதில் பிராமணக. இப்போ பிராமணக என்பது முதல் கேள்விக்கு பதில். பிராமணன் என்றால் சத்துவ குணத்துடன் கூடியவன் என்று பொருள். சத்துவ குண பிரதானத்தை உடைய மனதை உடையவன் என்பது பொருள்.
இப்போ பிராமணக என்றால் சத்துவ குணத்தை உடையவன். சத்துவ குணம் என்றால் என்ன? நம்ம படிச்சிருப்போம். ஒவ்வொரு மனிதனுடைய மனம் 3 குணங்களினுடைய தூண்டுதலில் செயல்படுகின்றது. சத்துவ குணம், ரஜோகுணம், தமோகுணம். சத்துவ குணம் அறிவுக்கு லட்சணம், ரஜோகுணம் கர்ம ஆக்டிவிட்டி செயலினுடைய சொரூபம், தமோகுணம் ஜடம் மோகம் அறியாமையினுடைய லட்சணம். ஆகவே யாருடைய மனம் சத்துவ குணத்தில் இருக்கின்றதோ அவர்களால் தான் மோட்சத்திற்கான தகுதியையே அடைய முடியும். பிறகு மோட்சத்தை அடைகிறது பிறகு இருக்கட்டும், மோட்சத்திற்கான தகுதியை அடைய வேண்டுமென்றால் அவர்கள் சத்துவ குணத்துடன் இருப்பவர்களாக இருக்க வேண்டும். சத்துவ குணத்தினுடைய பிரயோஜனம் என்ன? சத்துவ குணம் எந்த விதத்தில் நமக்கு உதவி செய்கிறது என்றால், நாம் விதவிதமான அனுபவங்களை ஒவ்வொரு நாளிலும் சந்திக்கின்றோம். காலையில் உறங்கி எழுந்ததற்கு பிறகு உறங்கும் வரை விதவிதமான அனுபவங்கள் நமக்கு வருகின்றது. சத்துவ குணம் இல்லாத மனிதர்களுக்கு ஒவ்வொரு அனுபவங்களும் மனதில் ராகத்வேஷத்தை கொடுத்து செல்லும். ஒருவரோட புதுசாக பழக ஆரம்பித்தோம் அப்படின்னா, ரஜோகுண தமோகுணம் இருந்ததுன்னா கொஞ்ச நாளில் விருப்போ வெறுப்போ அவர் மேலே வந்துடும். ஒரு சூழ்நிலையின் மீது விருப்பு வெறுப்பு என்று ரஜோகுணம் தமோகுணத்தை உடைய மனம் அனுபவத்திலிருந்து ராகத்வேஷத்தை சம்பாதிக்கும். சத்துவ குணத்தை உடைய மனம் அனுபவத்திலிருந்து விவேகத்தை சம்பாதிக்கும், அறிவை சம்பாதிக்கும். ஒவ்வொரு அனுபவமும் எனக்கு அறிவை கொடுக்கின்றது என்று அனுபவம் அறிவாக மாற்றப்படும். அனுபவம் விருப்பு வெறுப்பாக மாறாது. ஒருவருக்கு எவ்வளவு வயதோ அவ்வளவு வரைக்கும் அதிக ராகத்வேஷம் இருக்குது. ஏன்? அனுபவம் தான் காரணம். குழந்தைகளுக்கு குறைவான ராகத்வேஷம் இருக்குது, அதனால் அது யார் கூப்பிட்டாலும் வந்துடும். யாருக்கு மேலே ராகத்வேஷமே கிடையாது, விருப்பு வெறுப்பே கிடையாது. ஆனால் நம்ம வளர வளர அனுபவங்கள் வர வர என்ன ஆயிற்றுக்கு? ரஜோகுணம் தமோ குணத்தினால இந்த உலகத்தில் விருப்பு வெறுப்புக்கள் அதிகமாகி விட்டது. குழந்தையாக இருக்கும் பொழுது அந்த குழந்தைக்கு பகைவன்கிறதே கிடையாது. அம்மா அடித்தாலும் பிறகு அம்மாவிடமே குழந்தை செல்லும். ஆனால் சற்று வயதானதற்கு பிறகு ஒருவர் ஒரு சின்ன சொல்லிவிட்டால் அந்த பிறவி பூரா அதை மனசில் வச்சிட்ருக்கோம். காரணம் என்ன? ரஜோகுணம் தமோ குணத்தினுடைய விளைவு. அப்போ சத்துவ குணமான ஒருவனுடைய மனம் இருந்தால் ஒவ்வொரு அனுபவமும் அறிவாக மாற்றப்படும். அது அறிவாக மாற்றப்படும் பொழுது அவன் அடுத்த கேள்வி, எப்படி அந்த தகுதியை அடைகின்றான் என்றால், அந்த தகுதியை அடைவதற்கு தேவையான மனதை அவன் அடைகின்றான். பரீட்சை செய்யும் மனநிலையை அவன் அடைவான். விசாரம் செய்கின்ற மனநிலையை அவன் அடைவான். ஆகவே பிராமணன் என்ற சொல் இங்கு சத்துவ குணத்தை உடைய மனிதர்கள் என்று பொருள். நமக்கு ஒரு சந்தேகம் வரலாம், லௌகிகத்தில் பிராமணன் என்கின்ற சொல் ஒரு குறிப்பான ஜாதியை குறிக்கின்றது என்று, கர்ம காண்டம் ஞான காண்டம் என்று வேதத்தை நாம் பிரிக்கின்றோம். வேதம்ங்கிறது ஒரு சாஸ்திரமாக இருந்தாலும் கர்ம காண்டம் ஞான காண்டம்னு ஏன் பிரிக்கின்றோம்? எதனுடைய அடிப்படையில் பிரிக்கின்றோம் என்றால் 4 விதமான அடிப்படையில் பிரிக்கின்றோம். அதனுடைய விளக்கம் பிறகு பார்ப்போம். அதில் முதல், கர்ம காண்டத்தில் பேசுகின்ற விஷயம் வேறு, ஞான காண்டத்தில் பேசப்படுகின்ற கருத்து வேறு. ஆகவே பிரிக்கின்றோம். இவ்விதம் கர்ம காண்டத்தையும் ஞான காண்டத்தையும் பிரிப்பதற்கான காரணங்களில் ஒன்று அதிகாரித்துவம் என்பது ஒன்று. அதாவது கர்ம காண்டத்தை நாடுபவன் வேறு, ஞான காண்டத்தை நாடுபவன் வேறு. அதில் கர்ம காண்டத்தில் பிராமணன் என்ற சொல் ஜாதியை குறிக்கலாம், ஒரு
குறிப்பிட்ட மனிதர்களை குறிக்கலாம். காரணம் அது கர்ம காண்டத்தில் பிராமணன் என்றால் அதனுடைய அர்த்தம் வேறு. ஆனால் ஞான காண்டத்திற்கு வந்ததற்கு பிறகு பிராமணன் என்ற சொல் கர்ம காண்டத்தில் இருக்கின்ற சொல்லுக்கு பொருள் அல்ல. காரணம் என்ன? ஞான காண்டத்திற்கு அதிகாரி யார் என்றால், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், நம்ம கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தோம், அதிகாரி யார் என்றால் சாதன சதுஷ்டய சம்பன்னக. விவேகம், வைராகியம், சமம், முமுக்ஷுத்துவம் இது போன்ற குணங்களை உடையவன் அதிகாரி என்று தனியாக சொல்லப்பட்டதனால் வேதாந்தத்திற்கு வந்ததற்கு பிறகு பிராமணன் என்ற சொல்லினுடைய பொருள் குண பிராமணன், நது ஜாதி, நது ஜென்ம பிராமணன். ஜென்மத்தினால பிறப்புனால பிராமணன் அல்ல, குணத்தினால் பிராமணன். காரணம், நமக்கு வேதாந்தத்தில் அதிகாரி, உபனிஷத் படிக்கிறதுக்கு யார் தகுதி, கீதை படிக்கிறதுக்கு யார் தகுதின்னு சொன்னால் அது தகுதி தனியாக சொல்லப்பட்டுள்ளது. இதில் ஆசிரமத்தினுடைய அடிப்படையில் தகுதி கிடையாது. பிரம்மச்சாரி தான் படிக்கணும், சன்னியாசி தான் படிக்கணும்னு கிடையாது. எந்த ஆசிரமத்தில் இருப்பவர்களும் உபனிஷத் சாஸ்திரம் படிக்கலாம். பிறகு எந்த ஜாதியில் இருப்பவர்களும் பிறப்பில் இருப்பவர்களும் படிக்கலாம். இங்கு ஆண் பெண் பேதம்ங்கிறதும் கிடையாது. பிறகு என்ன வேணும்னா சாதன சதுஷ்டய சம்பத்திகி, அந்த குணங்கள் தேவை. ஆகவே இங்கு பிராமணன் என்ற சொல் ஜாதியை, பிறப்பில் பிறந்தவர்களை குறிக்காது. இங்கு பிராமணன் என்றால் சத்துவ குணத்தை உடையவன். சத்துவ குணத்தை ஒருவன் எப்படி அடைந்தான், எப்படி சத்துவ குணத்தோடு இருக்கின்றான் என்றால், எவன் ஒருவன் கர்மயோக வாழ்க்கையின் மூலமாக சத்துவ குணத்தையும் விவேக சக்தியையும் அதிகப்படுத்தி கொண்டானோ அவன் பிராமணன். சாஸ்திரத்தில் பிராமணக என்ற சொல்லுக்கு லக்ஷணங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. சத்தியம், அஹிம்சா, சௌச்சம், அலம்புத்திகி இது போன்ற குணங்கள் யாரிடம் இருக்கின்றதோ அவர்கள் பிராமணன். பிராமணனுடைய குணம் அஹிம்சா, மற்றவர்களுக்கு துன்புறுத்தக்கூடாது, மற்றவர்களுடைய உடலையும் மனதையும் துன்புறுத்தாமல் இருத்தல். அலம்புத்திகி ரொம்ப முக்கியம். அலம்புத்தி என்றால் போதும் என்கின்ற மனம், எவ்வளவு கிடைச்சிருக்கோ அது போதும் என்கின்ற மனம். சௌச்சம் தூய்மை, உடல், சூழ்நிலை, மனம் இவைகளையெல்லாம் தூய்மையாக வைத்திருத்தல். தபஸ் எளிமையான வாழ்க்கை. இப்படி யார் வாழ்கிறார்களோ அவர்கள் பிராமணர்கள். வேதாந்தம் படிக்க வந்த நமக்கு சாஸ்திரம் படித்து மோட்சம் வந்ததோ இல்லையோ, இந்த ஜாதி அபிமானமாவது மினிமம் போகணும். அதுதான் மினிமம் குவாலிஃபிகேஷன். இந்த ஜாதி மேலே நமக்கு அபிமானம் இருக்கக்கூடாது. நம்ம இங்கே எவ்வளவோ பேர் வந்துட்டுருக்கோம், யார் எந்த ஜாதியில் பிறந்தாங்கங்கிற ஆசையே நம்ம மனசில் வரக்கூடாது. அந்த ஜிக்ஞாசா, அது சில பேருக்கு அதில் ஜிக்ஞாசா வந்துடுது, அந்த ஜிக்ஞாசா இருக்கக்கூடாது. காரணம் என்ன? இங்கே வேதாந்த சாஸ்திரம் பிராமணன் என்றால் குணத்தினுடைய அடிப்படையில் பேசப்படுகின்றது. ஆகவே இங்கு உபனிஷத் என்ன சொல்கின்றது? பிராமணக சத்துவ குணத்தை உடையவன், கர்மயோக வாழ்க்கையின் மூலமாக சத்துவ குணத்தை அடைந்தவன். நம்முடைய கேள்வி என்ன கேட்டோம்? பராவித்யாவுக்கு யார் தகுதியை அடைவார்கள்? பிராமணர்கள் அடைவார்கள். சத்துவ குணத்தை உடையவர்கள், அஹிம்சா, சத்தியம் முதலிய நல்ல பண்புகளோடு உடையவர்கள் இந்த மோட்சத்திற்கு ஆன தகுதியை அடைவார்கள். இனி இரண்டாவது கேள்விக்கு வருவோம். பராவித்யா நமக்கு வர வேண்டும் என்றால், அல்லது ஈஸ்வரனை, மோட்சத்தை நாம் அடைய வேண்டும் என்றால் நாம் சில தகுதிகளை அடைய வேண்டும். அந்த தகுதிகள் விவேகம், வைராகியம், முமுக்ஷுத்துவம் முதலிய தகுதிகள் தான். நம்ம பார்த்ததே தான்.
இந்த தகுதிகளை ஒருவன் அடைய வேண்டும்னு சொன்னால் மட்டும் போதாது. இப்போ இந்தந்த தகுதிகள் உங்களுக்கு வேணும்னு சொல்கிறதுனால என்ன பிரயோஜனம்? அந்த தகுதியை எப்படி அடைய வேண்டும் என்கின்ற அறிவும் நமக்கு தேவை. ஆகவே இந்த பிராமணன் எப்படி அந்த தகுதியை அடைகின்றான்? இதுவும் ஒரு முக்கியமான கருத்து. நம்ம வெறும் சாதன சதுஷ்டய சம்பத்தி, விவேகம், வைராக்கியம் எல்லாம் வேணும்னு சொன்னால் மட்டும் பத்தாது. அது வேணும்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு, அதை நான் எப்படி அடைதல், விவேகத்தை எப்படி அடைதல், அந்த தகுதிகளை எப்படி அடைதல்? ஆகவே இரண்டாவது கேள்வி என்ன? சத்துவ குணத்தை உடையவன் அவன் என்ன செய்து தகுதிகளை வாங்கி கொண்டான், தகுதிகளை அடைந்தான்? இப்போ எப்படி தகுதியை அடைகின்றான்? அதற்கு பதில் முதல் வரியில் இருக்கின்ற 3 சொற்கள். கர்மசிதான் லோகான் பரீக்ஷ்ய, அதுதான் அதற்கு பதில். இரண்டாவது கேள்விக்கு பதில் கர்மசிதான் லோகான் பரீக்ஷ்ய பிராமணக அதிகாரி பவதி. இதனுடைய பொருள் என்ன? கர்மசிதான் என்றால் நம்முடைய செயலினால் சம்பாதிக்கப்பட்ட, கர்மசிதான் நம்முடைய கர்மத்தினால் ஈட்டப்பட்ட, லோகான் உலகங்களை, நம்முடைய கர்மத்தினால் ஈட்டப்பட்ட சம்பாதிக்கப்பட்ட உலகங்களை பரீக்ஷ்ய, பரீக்ஷ்ய என்றால் ஆராய்ச்சி செய்து, ஆராய்ந்து, விசாரித்து, இதுதான் அதற்கு பதில். இப்போ என்ன பதில், என்ன கேள்வி? கேள்வி என்ன நல்லா புரிஞ்சாதான் பதில் புரியும். முதலில் யார் தகுதியை அடைவார்கள்ங்கிறது பார்த்துட்டோம். சத்துவ குண பிரதான மனிதன். அவன் அந்த தகுதியை எப்படி அடைகின்றான்? இந்த உலகத்தை, கர்மத்தினால் சம்பாதிக்கப்பட்ட இந்த உலகத்தை ஆராய்ச்சி செய்து அவன் அந்த தகுதியை அடைகின்றான். அவன் அடைந்த தகுதி என்ன என்பது மூன்றாவது கேள்வி. அதுக்கு இரண்டாவது வரைக்கும் வரணும், அதை பிறகு பார்ப்போம். அவன் என்ன தகுதி அடைஞ்சான்ங்கிறது வேறு, அவன் தகுதியை எப்படி அடைந்தான். நாம் மோட்சத்திற்கு தகுதியை அடையணும்னா எப்படி அடைதல், அது இந்த சொல்லில் இருக்கின்றது. கர்மசிதான் லோகான் பரீக்ஷ்ய. இனி இந்த 3 சொல்லுக்கும் விளக்கத்தை பார்க்க வேண்டும். லோகான் பரீக்ஷ்ய, அவன் தகுதியை எப்படி அடைந்தான் என்றால் இந்த உலகத்தை ஆராய்ச்சி செய்து, விசாரம் செய்து தகுதியை அடைந்தான். இந்த உலகத்துக்கு இங்கே லோகம் என்ற வார்த்தை சொல்லப்படுகிறது. இங்கு லோகக என்ற சொல்லினுடைய பொருள் லோக்கியதே அனுபூயதே இதி லோகக. எது நம்மால் அனுபவிக்கப்படுகிறதோ அது லோகம். லோக்கியதேன அனுபூயதே, எது நம்மால் அனுபவிக்கப்படுகிறதோ அது லோகம். எதெல்லாம் நம்மால் அனுபவிக்கப்படுகின்றது? எல்லாமே நம்மால் அனுபவிக்கப்படுகிறது. பொருள்கள், விதவிதமான பொருள்கள் நம்மால் அனுபவிக்கப்படுகின்றது. ஆகவே லோகம் என்றால் விதவிதமான பொருள்கள். பிறகு விதவிதமான சூழ்நிலைகள் நாம் அனுபவிக்கின்றோம். மூன்றாவது விதவிதமான மனிதர்கள். ஆகவே இங்கு லோகம் என்றால் பொருள்கள், சூழ்நிலைகள், மனிதர்கள் எல்லாமே லோகம் என்ற சொல்லில் வருகின்றது. நான் ஒரு மனிதனோடு சம்பந்தம் வைத்தால், பேசினேன், பழகினால் அவர் எனக்கு லோகம். என்னோடு ஒருவர் பழகும் பொழுது என்னுடைய மனம், உடல் அவருக்கு லோகம். இப்போ லோகம் என்றால் விதவிதமான மனிதர்கள், விதவிதமான சூழ்நிலைகள், விதவிதமான பொருள்கள். அது மட்டுமல்ல, இங்கு லோகம் என்ற சொல்லில் இந்த லோகத்தை மட்டும் குறிக்கல, எல்லா லோகம் குறிக்கப்படுகின்றது. சொர்க்கத்துக்கு போனாலும் லோகம், பிரம்மலோகத்துக்கு போனாலும் லோகம். ஆகவே இங்கு லோகான் என்றால் 7 14 லோகங்களையும் குறிக்கின்றது. எல்லா விதமான படைப்புகளையும்
இறைவனால் படைக்கப்பட்ட அனைத்தும் லோகம் என்று சொல்லப்படுகிறது. இந்த லோகத்தை அவன் ஆராய்ச்சி செய்கின்றான். ஆராய்ச்சி செய்து அவன் எதனால் ஆராய்ச்சி செய்ய முடிஞ்சது? இந்த லோகத்தை வச்சுட்டு அவன் ராகத்வேஷத்தை சம்பாதிக்கல. இந்த லோகத்தை ஆராய்ச்சிக்கு உரிய விஷயமாக ஏன் பயன்படுத்துகின்றான்? உபனிஷத் ஒரு வார்த்தை ஏற்கனவே போட்டாச்சு, பிராமணக. அவனுக்கு சத்துவ குணம் இருந்ததனால் இந்த உலகத்தை ஆராய்ச்சி செய்ய முடிந்தது. பிறகு இந்த லோகக என்ற சொல்லுக்கு ஒரு அடைமொழி இங்கு கொடுக்கப்படுகிறது, கர்மசிதான் லோகான். இது எப்படிப்பட்ட லோகம் என்றால் கர்மசிதான். சிதக என்றால் சம்பாதிக்கப்பட்டது, கலெக்டட். சிதக என்றால் சேகரிக்கப்பட்டது. கர்மசிதான் என்றால் நம்முடைய செயலினால் சம்பாதிக்கப்பட்டது, நம்முடைய கர்மத்தினால் சம்பாதிக்கப்பட்டதுதான் நாம் அனுபவிக்கின்ற லோகம். நாம் இந்த உலகத்தை அனுபவிக்கிறோம். இப்போ இந்த உலகத்தில் நம்ம பிறந்திருக்கோம். பிறந்திருக்கின்ற நமக்கு விதவிதமான மனிதர்களோடு சம்பந்தம் வருகின்றது. நமக்கு விருப்பம் இருக்கோ இல்லையோ, விதவிதமான சூழ்நிலையில் வலுக்கட்டாயமாக இருந்துதான் ஆகணுங்கிற நிலை இருக்குது. இப்போ சில பேர் சொல்லுவார்கள், மெட்ராஸில் இருக்க எனக்கு பிடிக்கவே இல்லைன்னு, ஆனால் மெட்ராஸில் தான் ஜாப் கிடைச்சிருக்கு, என்ன பண்ணுறது, போக முடியாது. ஆகவே இந்த சூழ்நிலை நமக்கு விருப்பம் இருக்கோ இல்லையோ, இந்த சூழ்நிலை ஒருவருக்கு அமைகின்றது. விதவிதமான மனிதர்களோடு நாம் சம்பந்தம் வைக்கின்றோம். சிலருடைய குணம் நமக்கு பிடிச்சிருக்கலாம், சிலருடைய குணம் நமக்கு பிடிக்காமல் இருக்கலாம். விதவிதமான பொருள்கள் நமக்கு கிடைக்கின்றது. இதெல்லாம் நமக்கு எப்படி வந்தது என்றால், இங்கு உபனிஷத் கூறுகின்றது, அவரவர்கள் கர்மத்தினுடைய வினையினால்தான் இவைகளெல்லாம் அமைகின்றது. சாதாரணமாக பெற்றோர் என்னை படைத்தார்னு சொல்லுவோம். ஆனால் உபனிஷத் என்ன சொல்லுதுன்னா, உன்னுடைய கர்ம வினையில் அப்படிப்பட்ட பெற்றோரை நீ வாங்கினாய். உன்னுடைய கர்ம வினையினால் சூழ்நிலைகள் மனிதர்களை நீ சம்பாதித்துள்ளாய். அப்போ நம்ம யாரோடையெல்லாம் சம்பந்தம் வைக்கிறோமோ, பேசுகிறோமோ, பழகிறோமோ, அதெல்லாம் யாருடைய கர்ம வினை? நம்முடைய கர்ம வினையினால் விதவிதமான மனிதர்களோடு நாம் சம்பந்தம் வைக்கின்றோம். இப்போ யாரோருவருடைய குணம் சரியில்லை அப்படின்னு நம்ம குறை கூறணும்னு வச்சுக்குவோம், அதில் அர்த்தமே இல்லை. காரணம் என்ன? நான் சம்பாதிச்சது தான், நாம் சம்பாதிச்ச மனிதர்கள் தான் நம்மை சுற்றி இருக்கிறார்கள். அதை அவரும் சொல்லுவார், நான் சம்பாதிச்சது நீ அப்படின்னு சொல்லுவார். ஆகவே விதவிதமான மனிதர்களோடு நமக்கு சம்பந்தம் வைக்கப்படுகிறது என்றால் கர்மசிதான் லோகான், அவைகளெல்லாம் நம்மால் சம்பாதிக்கப்பட்டது. நம்மால் கர்ம பல பூதான் என்று பொருள். கர்மத்தினுடைய பலனாக இந்த உலகமானது நமக்கு வருகின்றது. ஆகவே இந்த பெரிய உலகத்துக்குள்ளே நம்ம இருந்தாலும் யாரோடையெல்லாம் நம்ம சம்பந்தம் வைப்போம்னா அது நம்மளுடைய கர்ம வினை. இந்த மெட்ராஸில் எவ்வளவோ பேர் இருக்கிறார்கள். நாம் எந்தெந்த மனிதர்களோடு சம்பந்தம் வைக்கணும்னா நம்ம சம்பாதிச்சதனுடைய பாப புண்ணியத்தினுடைய விளைவாக. ஏன்னா அவர்கள் அந்த அனுபவத்தை வச்சு தான் நம்ம பரீட்சை பண்ண முடியும். நம்ம பார்க்காத, நாம் அனுபவிக்காத சூழ்நிலையை வச்சு நம்ம ஒரு பரீட்சையும் பண்ண முடியாது. ஆகவே எப்படிப்பட்ட லோகத்தை ஒருவன் ஆராய்ச்சி செய்கின்றான் என்றால், அவனுடைய கர்ம வினையினால் தோன்றிய உலகத்தை ஒருவன் எடுத்துக்கொண்டு அவன் என்ன செய்ய வேண்டும்? மீண்டும் கர்ம வினையை உற்பத்தி செய்து கொண்டிருக்கக்கூடாது, பரீட்சிய ஆராய்ச்சி செய்ய வேண்டும். இப்போ கர்மசிதான் லோகான் என்றால் அவரவர்களுடைய பாப புண்ணியத்தில் சம்பாதிக்கப்பட்ட உலகத்தை, மனிதர்களை, சூழ்நிலைகளை, பொருள்களை, இப்போ இதையெல்லாம் வச்சுட்டு நம்ம என்ன செய்யணுங்கிறது அடுத்த கேள்வி. இப்போ எத்தனையோ மனிதர்களை சந்திக்கிறோம், எவ்வளவோ அனுபவங்கள் வருகின்றது, எவ்வளவோ பொருள்களை கையாளுகின்றோம். இப்போ இதையெல்லாம் வச்சுட்டு என்ன பண்ணுறது? ரஜோகுண தமோகுணம் இருந்ததுன்னு சொன்னால் என்ன பண்ணிகிட்டு இருப்போம்? மீண்டும் இந்த சூழ்நிலைகளில் விருப்பு வெறுப்புகளை உற்பத்தி செய்து கொண்டு இருப்போம்.
அடுத்த பிறவிக்கு சேர்த்திட்டு இருப்போம், சம்பாரிச்சிட்டு இருப்போம். ஆனால் பிராமணன் சத்துவ குணத்தை உடையவன் என்ன செய்கின்றான்? இந்த அனுபவங்களை எல்லாம் ஆராய்ச்சி செய்கின்றான், விசாரம் செய்கின்றான். அந்த விசாரத்தினுடைய பலன் நம்ம சொன்ன அடுத்த கேள்வி, அவன் என்ன தகுதியை அடைந்தான்னு கேட்டிருக்கோம். மூணாவது கேள்வி அது விசாரத்தினுடைய பலனா வரும். அவன் விசாரம் செய்கின்றான். இப்பொழுது பரீட்சிய என்ற சொல்லுக்கு விளக்கம் பார்ப்போம். இப்போ கர்மச்சித்தான்னா நமக்கு தெரியும், நம்மளுடைய கர்மத்தினால் வந்தது. இந்த இடத்துல கர்மங்கிற வார்த்தை உபாசனையையும் குறிக்கும், காயிகம் வாச்சிகம் மானசம். ஆகவே கர்மச்சித்தான் என்றால் கர்ம உபாசன சித்தான். நம்மளுடைய தியானம் நம்மளுடைய கர்மத்தினால் பாப புண்ணியத்தினால் சம்பாதிக்கப்பட்ட இந்த உலகத்தை என்ன செய்ய வேண்டும்? பரீட்சிய. பரீட்சிய என்றால் ஆராய்ந்து. இந்த வார்த்தையெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கும், ஸ்கூலில் பரீட்சை பரீட்சைன்னெல்லாம் கேள்விப்பட்டிருப்பேன். செய்து என்ன முடிவு சொல்லுவார்கள்? உடம்பில் இருக்கிற ரத்தம் பூரா இந்த தன்மையோடு தான் இருக்கின்றது என்று முடிவு சொல்வார்கள். பிளட் டெஸ்ட் பண்ணணும்னு இருக்கிற பிளட்டை எல்லாம் எடுத்துகிட்டு டெஸ்ட் பண்ணால் ரிசல்ட் கேட்குறதுக்கு ஆள் இருக்காது. ஆகவே கொஞ்சம் பிளட்டை எடுத்துட்டு ஒரு பரீட்சை செய்த என்ன முடிவு செய்வார்கள்? இந்த உடம்பில் இருக்கிற இரத்தத்தில எல்லாம் இப்படிப்பட்ட அணுக்கள் இருக்கின்றது. அதே போல இந்த பகவானுடைய சிருஷ்டி 14 லோகங்கள், இந்த எல்லா லோகத்தையும் நம்ம போய் பரீட்சை பண்ணிட்டு இருக்க முடியுமா? கர்மச்சிதான் லோகான், நம்மால் சம்பாதிக்கப்பட்ட லோகத்தை மட்டும் பரீட்சை பண்ணோம் அப்படின்னு சொன்னால் எல்லா லோகத்தினுடைய தன்மையும் நம்ம நிர்ணயம் பண்ணிடலாம். நமக்கு வந்த அனுபவமே போதும். நமக்கு வருகின்ற கர்மத்தினால் சேகரிக்கப்பட்ட உலகத்தை ஆராய்ச்சி பண்ணோம்னு வச்சுக்குவோம், அது போதும் அகில சிருஷ்டியினுடைய தன்மையை முடிவு செய்வதற்காக. ஆகவே பரீட்சா என்ற சொல்லினுடைய லட்சணம், பரீட்சணம் நாம சொரூப நிர்தாரணம். ஒரு பொருளினுடைய சொரூபத்தை நிர்ணயம் செய்வது பரீட்சா. பரீட்சணம், பரீட்சா என்றால் ஸ்வரூப நிர்தாரணம். சொரூபம் என்றால் ஒரு பொருள், ஒரு பொருளினுடைய தன்மையை நிர்ணயம் செய்வது, நிச்சயம் செய்வதுதான் பரீட்சை. நம்ம ஸ்கூலில் எழுதுறது பொருளினுடைய தன்மையை நிச்சயம் பண்ணுறதல்ல, ஏதோ மக்கப் பண்ணி எழுதிட்டு வர்ற, அது வேற பரீட்சா. இங்கு பரீட்சா என்றால் ஒரு பொருளினுடைய ஸ்வபாவம் என்ன, அந்த ஸ்வபாவம், ஒரு பொருளினுடைய ஸ்வபாவத்தை எப்படி கண்டுபிடிக்கிறோம்? சாம்பிளிங் டெஸ்ட் மாதிரி நம்மளுடைய அனுபவத்தை மட்டும் எடுத்துட்டு. அதனால தான் உபனிஷத் கர்மச்சிதான் லோகான் பரீட்சிய, நம்முடைய அனுபவத்தை எடுத்துக்கொண்டு பரீட்சை பண்ணி இந்த எல்லா லோகத்தை பற்றியும் நம்ம அனுபவிக்காதது, அனுபவிக்க வேண்டாதது எல்லாத்த பற்றியும் ஒரு முடிவுக்கு நம்ம வரப்போகிறோம். அந்த முடிவு தான் பரீட்சையினுடைய பலம் 2வது வரியில் சொல்லப்படுகின்றது. இப்போ எப்படி பரீட்சை பண்ணணும்? இப்போ பரீட்சை பண்ணணும்னு சொன்னாலும் கூட போதாது, எப்படி பரீட்சை செய்ய வேண்டும் அதுவும் சங்கரர் சொல்லி கொடுக்குறார். இந்த ஸ்லோகத்தில் இருக்கிற சங்கரருக்கு ரொம்ப சந்தோஷம் வந்துடுது, ரொம்ப பெருசாக எழுதிட்டு போகிறார். இந்த உலகங்களுக்கு வர்ணனை எல்லாம் கொடுத்து அவன் எப்படி பரீட்சை செய்ய வேண்டும் என்று கூறுகின்றார். எப்படி பரீட்சை செய்ய வேண்டும் என்றால், இந்த பரீட்சை பண்ணுறதுக்கு நமக்கு 3 விதமான உபாயம் இருக்கின்றது. ஒன்று, நம்முடைய அனுபவத்தையே ஒரு பரீட்சையாக கொள்ளலாம். அனுபவேன பரீட்சிய, நாம் வாழ்க்கையில் பட்ட அனுபவங்களே ஒரு பாடமாக அமையலாம். இப்போ சில பேரெல்லாம் சொல்கிறது இல்லவா, என்னுடைய அனுபவத்திலிருந்து கிடைச்ச பாடம்னு சொல்லி. ஆகவே நம்முடைய அனுபவமே ஒரு பாடம். நம்முடைய அனுபவத்தின் துணை கொண்டு பரீட்சை விசாரம் செய்ய வேண்டும். வெறும் அனுபவத்தோடு விட்டுட்டோன்னா அது ராகத்வேஷம் வந்துடும். அனுபவத்தை வச்சு பரீட்சை செய்ய வேண்டும். பிறகு இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பொருளையும் நம்ம அனுபவிக்க முடியுமா? நமக்கு வைராக்கியம் வரணும்னு சொன்னால் உலகத்தில் என்னென்ன இருக்கோ அதையெல்லாம் பரீட்சை பண்ணிட்டு இருக்க முடியுமா? அது முடியாது. ஆகவே அனுமானேன பரீட்சிய,
அனுமானம் என்றால் கொஞ்சம் யுக்தியை பயன்படுத்தியே நம்ம பரீட்சை செய்யலாம். நம்மளுடைய அனுபவத்தை வச்சு இந்த உலகத்தை கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணணும். இரண்டாவது, நம்முடைய அனுமானம் என்றால் அறிவுபூர்வமாக சிந்தித்து, அல்லது மற்றவர்கள் 4 பேர் படுற கஷ்டத்தை பார்த்து நமக்கு கொஞ்சம் புத்தி வரணும். ஒன்று நம்ம கஷ்டப்பட்டு நமக்கு புத்தி வரலாம், அல்லது பரீட்சையினுடைய பலனை அடையலாம், அல்லது வேற 4 பேருத்தினுடைய அனுபவத்தை பார்த்துமே நாம் அறிவை அடையலாம். எல்லாத்தையும் நம்ம அனுபவிச்சு தான் அடையணுங்கிற அவசியம் கிடையாது. இது தெரியாதவர்கள் தான் சில கதையெல்லாம் கட்டி விட்டார்கள். பாவ சங்கரருக்கே அவர் ஏதோ ராஜாவினுடைய சரீரத்துக்குள்ளே போனார்னால சில கதை. காரணம் என்ன? எல்லாத்தையும் இந்த உலகத்தை அனுபவிக்கணுமான்? அது அவசியம் கிடையாது. சங்கரருக்கு இருக்கிற அறிவில் இது 2 அனுபவத்திலேயே எல்லா பரீட்சையும் முடிச்சிட்டார். ஆகவே அவர் 32 வயசில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு போயிட்டார். சில பேர் 62 வயசில் தான் யோசிக்க ஆரம்பிக்கிறார்கள். ஆகவே அவருக்கு அறிவு அவ்வளவு இருந்தது. அதனால் அனுபவிச்சு தான் பரீட்சையினுடைய பலத்தை அடையணுங்கிற அவசியம் கிடையாது. அனுமானேன பரீட்சை. உதாரணம் பார்க்க போகிறோம். அனுமானத்தில் எப்படி பரீட்சைன்னு பார்க்கலாம். பிறகு மூன்றாவது, நம்முடைய அனுபவம் அனுமானம் மட்டும் துணை புரியாது, சாஸ்திரம் கூட பரீட்சைக்கு உதவி செய்கின்றது. இந்த உலகத்தை பற்றி ஒரு முடிவு வருவதற்கு சாஸ்திரம் உதவி செய்கின்றது. ஆகவே ஆகமேன பரீட்சை. ஆகம்னா சாஸ்திரம். சாஸ்திரத்தினுடைய துணை கொண்டு ஆராய்ச்சி செய்ய வேண்டும். எதை? லோகான். இந்த உலகத்தை நம்முடைய அனுபவத்தின் மூலமாக, பிறகு அனுமானத்தின் மூலமாக, மூன்றாவதாக சாஸ்திரத்தின் மூலமாக என்ன செய்ய வேண்டும்? ஆராய்ச்சி செய்ய வேண்டும். ஆராய்ச்சி செய்ததனுடைய பலன் அது அடுத்த டாபிக். இனி அனுபவத்தின் மூலமாக எப்படி பரீட்சை பண்ணலாங்கிறதுக்கு ஒரு உதாரணம், ஒவ்வொன்றுக்கும் ஒரு உதாரணம் மட்டும் பார்ப்போம். முதல்ல இந்த உலகத்தை பற்றி என்ன முடிவு செய்யணும்? நம்ம இந்த உலகத்தை அனுபவிச்சிட்ருக்கோம். இந்த அனுபவிச்சிட்ருக்கிற உலகத்தை பற்றி என்ன முடிவுக்கு வரணும்? பரீட்சையினுடைய பலன் என்ன? பரீட்சை பண்ணால் என்ன முடிவுக்கு நம்ம வர வேண்டும் என்றால் பல கருத்துக்கள் சொல்லலாம். அதில் முதல் கருத்து, இந்த உலகத்தில் இருக்கின்ற எந்த பொருளும் என்னை திருப்திப்படுத்த முடியாது என்கின்ற முடிவுதான் பரீட்சையிலிருந்து முதல்ல நம்ம அடையணும். அதிருப்தி கரத்துவம். இந்த உலகத்தில் எந்த பொருளும் என்னை திருப்திப்படுத்துவதற்கு சக்தி கிடையாது. நான் அவ்வளவு பெரியாள், என்னை யாருமே திருப்திப்படுத்திட முடியாது என்பது இந்த 3 விதமான பரீட்சையினுடைய முடிவில் அடைய வேண்டிய ஒரு அறிவு. இந்த அறிவு அடையலைன்னு வச்சுக்குவோம், நம்ம என்ன பண்ணிகிட்ருப்போம்? இந்த உலகம் எனக்கு திருப்தியை கொடுக்கும், இந்த பொருள்கள் எனக்கு திருப்தியை கொடுக்கும், இந்த மனிதர்கள் எனக்கு திருப்தியை கொடுப்பார்கள் என்று நாம் மனிதர்கள் பின், பொருள்களின் பின், சூழ்நிலைகள் பின் சென்று கொண்டே இருப்போம். காரணம் என்ன? நான் என்ன முடிவு பண்ணி வச்சுருக்கேன்? இந்த சூழ்நிலை எனக்கு திருப்தியை கொடுக்கும், இந்த மனிதர்கள் என்னை திருப்திப்படுத்துவார்கள் என்று இந்த உலகத்திற்குள் நாம் பிரவேசித்து கொண்டிருக்கின்றோம். காரணம், இந்த உலகம் எனக்கு ஒரு திருப்தியை கொடுக்கும், நிறைவை கொடுக்கும் என்கின்ற எண்ணம். ஆனால் கர்மயோக வாழ்க்கை, தர்ம வாழ்க்கை வாழ்வதன் மூலமாக விவேக சக்தி வெளிப்படும் பொழுது, நம்முடைய அனுபவத்தை வைத்து நாம் ஆராய்ச்சி செய்யும் பொழுது எந்த பொருளும் என்னை திருப்திப்படுத்தாது. இப்போ ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வயது இருக்கும். இந்த வேதாந்த கிளாஸில் தான் அப்பாவும் மகனும் கிளாஸ்மேட்டாக இருக்கலாம், வேறு எந்த கிளாஸ்லேயும் கிளாஸ்மேட்டாலாம் இருக்க முடியாது. ஏன்னா ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வயதில் விருப்பம் வகுப்புக்கு வருவார்கள். அதனால் ஒரு ஸ்டாண்டர்டு வயசை நம்ம இங்கே எடுத்துக்க முடியாது. அவர்களுக்கு இப்போ ஒருவருக்கு உதாரணமாக 60லேருந்து ஆரம்பிச்சுக்குவோம். இப்போ ஒருவருக்கு 60 வயதுன்னு வச்சுக்குவோம். இந்த 60 வயது வரை அவர் கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தாருன்னு வச்சுக்குவோம். இதுவரைக்கும் வாழ்க்கையில் எத்தனையோ பொருள்கள் என்னால் தேடி நாடப்பட்டது. அந்த பொருள்கள் எதுவுமே என்னை திருப்திப்படுத்தவில்லை என்றால், இதற்கு பிறகு வருகின்ற பொருள்கள் என்னை திருப்திப்படுத்த முடியுமா?
ஆகவே இதுவரைக்கும் என்னை எந்த பொருளும் திருப்திப்படுத்தவில்லை என்றால் இனிமேல் எந்த பொருளும் என்னை திருப்திப்படுத்தாது. இதுவரைக்கும் எந்த மனிதர்களும் என்னை திருப்திப்படுத்தவில்லை என்றால் எந்த மனிதர்களாலும் என்னை திருப்திப்படுத்த முடியாது. அதாவது ஒரு குறையும் இல்லாத ஒரு மனிதர்களை நம்மால் சிந்திக்கவே முடியாது. ஒரு குறையும் இல்லாதவர்கள் யாராவது இருப்பார்களா? முதல்ல நம்மளுடைய நண்பன் தோன்றும், அதுக்கப்புறம் திடீர்னு அவன் ஏதாவது செஞ்சது மனசில் ஞாபகம் வரும். ஆகவே ஒரு குறையும் இல்லாத பொருள்கள் இந்த உலகத்தில் கிடையாது. என்னுடைய மனம், என்னுடைய சரீரம் உட்பட எங்கேயுமே குறையில்லைன்னு நம்ம சரீரத்தை பிரிச்சக்கூடாது. அந்த குறையினுடைய லிஸ்ட்டில் நம்மளுடைய சரீரம், மனம், புத்தி போடணும். குழந்தையாக இருக்கும் பொழுது ஒரு பலூனுக்கு நம்ம எவ்வளோ அழுதுருப்போம், பிறகு கிரிக்கெட் பேட் வேணும்னு அழுதுருப்போம். இப்படியே வயது ஆக ஆக நாம் நாடுகின்ற பொருள்கள் மாறிக்கொண்டே வருகின்றது. அந்த நாட்டம்தான் மாற மாட்டேங்குது. பொருளை மாற்றிக்கொண்டே இருக்கின்றோம். இப்போ அந்த வயதில் அந்த பொருள் இருந்தால்தான் என்னுடைய வாழ்க்கை. அந்த பொருள் இல்லைன்னு சொன்னால் வாழ்க்கையே இல்லாதது போல் இருக்கு. அதே போல் இப்போ முன்ன பொம்மை, இப்போ பேரம்பேத்தியாக இருக்கும். ஆள் மாறியாச்சு, அதுவும் பொம்மை தான். அது இல்லாமல் என்னால் இருக்க முடியாது. ஆகவே ஒவ்வொரு காலத்திலும் என்னால் நாடப்படுகின்ற பொருள்கள் மாறிக்கொண்டே இருக்கின்றதே தவிர எனக்கு அது தேவை, வேண்டும் வேண்டும் என்பது மாறவில்லை. ஆகவே நான் என்ன முடிவுக்கு வருகின்றேன்? எந்த பொருளுக்கும் என்னை திருப்திப்படுத்துவதற்கு சக்தி கிடையாது. இது ரொம்ப முக்கியமான கருத்து. இந்த அறிவு வந்தால் தான் திருப்தியை நோக்கி வேற இடத்துக்கு போவோம். இந்த உலகத்தில் இருக்கிற ஏதாவது பொருளை என்னை திருப்திப்படுத்துங்கிற நம்பிக்கை இருந்ததுன்னா அதுக்கிட்ட தான் போயிட்டு இருப்போம். இப்போ உலகத்திலிருந்து நம்மை நாம் பிரித்து வர வேண்டும் என்றால் அகில பிரபஞ்சம் நம்மளுடைய அனுபவிச்சதான் நம்ம அந்த முடிவுக்கு வர்றோம்னு சொல்ல முடியாது. நம்மளுடைய அனுபவத்திற்கு உட்பட்டது அவைகளெல்லாம் திருப்திப்படுத்த முடியாதுன்னு சொன்னால் என்னுடைய அனுபவத்திற்கு உட்படாத அனைத்துக்கும் அதே நிலை தான். நம்ம முதல்ல சொன்ன உதாரணப்படி பிளட் டெஸ்ட் மாதிரி கொஞ்சம் ரத்தத்தை சோதனை பண்ணி உடம்பில் இருக்கிற ரத்தத்தை பூரா என்ன தன்மைன்னு நிர்ணயிக்கிறோமோ, என்னுடைய அனுபவத்திற்கு உட்பட்ட உலகத்தை ஆராய்ச்சி செய்து என்ன முடிவுக்கு வருகின்றேன்? இந்த பிரபஞ்சத்தில் எந்த பொருள் வந்தாலும் நாளைக்கே எனக்கு சொர்க்கத்திலேயோ பிரம்மலோகத்திலேயோ போய் பிரம்மாஜி போஸ்ட், இந்திரன் போஸ்ட் கிடைச்சாலும் நான் கொஞ்ச நாள் தான் திருப்தியாக இருப்பேன். அதுக்கப்புறம் வேறு ஏதாவது பிரச்சனை வந்துடும். ஆகவே எந்த சூழ்நிலை மாறினாலும் அதுவும் அடிக்கடி நம்ம செஞ்சிட்ருப்போம். ஒரு சூழ்நிலை நமக்கு பிடிக்காது, எப்படியாவது சூழ்நிலையை மாற்றணும், வீட்டில் இருக்கிறவங்கள வீட்டிலிருந்து எப்படியாவது வெளியே அனுப்பணும், ஏன்னா சூழ்நிலை மாறிடுமே, நம்ம சுதந்திரமாக இருக்கலாமே நினச்சிட்ருப்போம். அந்த சூழ்நிலை மாறும், வேறு சூழ்நிலைகள் நம்ம கழுத்தை பிடிக்கும். ஆகவே எந்த சூழ்நிலையை மாற்றினாலும் அந்த சூழ்நிலை என்னை திருப்திப்படுத்தாது. எந்த மனிதர்களை நான் மாற்றினாலும் எனக்கு அது திருப்திப்படுத்தாது என்று அதிருப்திகரம் நம்முடைய அனுபவத்திலிருந்து வரணும். பிறகு இரண்டாவதாக, இந்த உலகத்தில் நாம் அடையப்படுகின்ற பொருள்கள் எதுவுமே நிலையானதாக இல்லை. இந்த உலகத்தில் இருக்கின்ற பொருள்கள் அனைத்தும் அனித்தியம் என்ற விவேகம் பரீட்சையிலிருந்து வர வேண்டும். ஆராய்ச்சி செய்து பார்த்தால் எல்லா பொருள்களும் அனித்தியமாகவே இருக்கின்றது, நிலையற்றதாகவே இருக்கின்றது. நம்ம இதுவரைக்கும் நிலையான ஒரு பொருளை பார்த்துருக்கிறோமா? ஒரு பொருள் நிலையானதாக இருந்தாலும் நம்மளுடைய ஒரு ஜெனரேஷனுக்கு அது நிலையானதாக இருக்கலாம், அதை அனுபவிக்கிற உடலே முதல் நிலையற்றது. இப்போ ஒரு பெரிய டிவி வாங்குறோம்னு வச்சுக்கோ, அது அவர் சொல்கிறார் ஒரு ரிப்பேர் இல்லாமல் 100 வருஷத்துக்கு ஓடும்னு சொல்கிறார். ரொம்ப சந்தோஷம். காரணம், ரிப்பேரெல்லாம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அது ரிப்பேர்னு சொன்னால் 1000 ரூபா 2000 ரூபா பண்ணுறான், நமக்கோ தெரியாது அதில் என்ன போச்சு வந்ததுன்னு சொல்லி. ஆகவே அவன் என்ன சொல்கிறான், 100 வருஷத்துக்கு எந்த விதமான தடையும் இல்லாமல் ஓடுன்னு சொல்கிறான். டிவி 100 வருஷம் ஓடும், நம்மளுடைய உடல் 100 வருஷத்துக்கு ஓடுமா? அது ஓடாது. ஆகவே அதை பார்க்கின்ற, உலகத்தை அனுபவிக்கின்ற சரீரம், மனம் அனித்தியம். ஒன்றா பொருள்கள் அனித்தியம்,
அல்லது அதை அனுபவிக்கின்ற இந்த உடல் அனித்தியம். ஆகவே இந்த உலகத்திலிருந்து நான் எதை அடைந்தாலும் நான் அடைவது அனித்தியமான ஒன்றைத்தான் அடைகின்றேன். நித்தியமானது இந்த உலகில் அடைய முடியாது. அது ஆசிரியரே சொல்ல போறார். நாஸ்தி அகிருத்த கிருத்தேனன்னு சொல்ல போறார். நித்தியமான ஒரு பொருள் இந்த உலகத்தில் கிடையாது. இதெல்லாம் நமக்கு எப்படி தெரியுதேன்னு சொன்னா, ஆழ்ந்து விசாரம் செய்து பரீட்சை பண்ணாதான் அந்த அறிவு மனசில் இருக்கும். ஏன் நமக்கு இது அறிவா இருந்ததுன்னு சொன்னா அனித்தியமான பொருளை நோக்கி நாம் சென்று கொண்டு இருக்க மாட்டோம். இவ்விதம் நாம் பலவிதமான முடிவுக்கு வரலாம். இந்த பரீட்சை பண்ணி இந்த உலகத்தை பற்றி அனித்தியம், அதிருப்திகரம், துக்க மிஸ்ரிதத்துவம், எல்லா விதமான அனுபவங்களும் துக்கத்தோடு கூடியது என்றெல்லாம் நாம் முடிவுக்கு வர வேண்டும். எப்படி? நம்முடைய அனுபவத்தை வச்சே வந்துடலாம். எனக்கு தான் இவ்வளவு அனுபவமாச்சே முடிவு வரலையேன்னு சொன்னான். வெறும் அனுபவம் மட்டும் முடிவை கொடுக்காது. அனுபவத்தை பரீட்சை செய்தால் முடிவை கொடுக்கும். பரீட்சை மனசுக்கு வரலையேன்னா சத்துவகுணம் நமக்கு வரும். சத்துவகுணம் வரலையேன்னு சொன்னால் தர்மமான வாழ்க்கை வாழும். இப்போ எல்லாத்துக்குமே மூலம் தர்மந்தான், பண்புகள் தான், ஒழுக்கம்தான். ஒழுக்கமான வாழ்க்கையினுடைய பலன் சத்துவகுணம், விவேக சக்தி. விவேக சக்தியினுடைய வெளிப்பாடு பரீட்சா, பரீட்சையினுடைய பலன். பிறகு நாம் மீண்டும் பார்ப்போம். இதெல்லாம் என்ன? நம்முடைய அனுபவத்தின் மூலமாகவே இந்த முடிவுக்கு வரலாம். பிறகு அனுமானத்திற்கு போகலாம். அனுமானம் என்றால் சில நிகழ்ச்சிகளை நாம் மாறாமல் பார்ப்பதன் மூலமாக நம் மனதில் வருகின்ற அறிவுக்கு அனுமானம் என்று பெயர். இப்போ நம்ம இந்த நரகத்தில் இருக்கோம். இந்த நரகம்னா இந்த நகரத்தில் நம்ம இருக்கோம். இந்த ஆட்டோ சத்தம் நம்ம காதில் கேட்டு கேட்டு நல்லா பழகிருக்கு. இப்போ நம்ம இங்கே உட்கார்ந்துட்டு இருக்கும் பொழுதே, நீங்களாம் இந்த பக்கம் பார்த்து தான் உட்கார்ந்துட்ருக்கீங்க. ஒரு ஆட்டோ இங்கே நிறுத்திட்டு போகிறான்னு வச்சுக்கோ. அந்த சத்தம் தான் உங்கள் காதில் விழுகுது. நீங்கள் திரும்பி பார்க்கல. உங்களுக்கு என்ன அறிவு வருகின்றது? அங்கே ஆட்டோ வந்துட்டு போச்சுங்கிற அறிவு வந்தாச்சு. எப்படி இந்த அறிவு வந்தது? நான் திரும்பியே பார்க்கலையேன்னு சொன்னால் அந்த சப்தத்தை வைத்து நான் அறிவை அடைகின்றேன். காரணம் என்ன? அந்த சப்தத்தையும் அந்த வாகனத்தையும் பல இடத்துல பார்த்துருக்கோம். இந்த சப்தம் இந்த வாகனம் சேர்ந்து தான் போகும்னு சொல்லி. ஒரு இடத்துல வாகனத்தை மட்டும் பார்க்கல, சப்தத்தை மட்டும் கேட்கும் பொழுது அந்த வாகனத்தை பற்றி அறிவு வருது. சாஸ்திரத்தில் சொல்கிற உதாரணம் என்ன? தூமக அக்னிகி. அதாவது புகையை மலையில் பார்க்கின்றோம், அங்கு நெருப்பை பார்க்கல. எங்கெல்லாம் புகை இருக்குமோ அங்கு நெருப்பு இருக்கும் என்கின்ற ஒரு அறிவு இருக்கின்றது. அதை வைத்துக்கொண்டு பொருளை பார்க்காமலேயே யூகத்தினாலேயே நாம் முடிவுக்கு வருகின்றோம். இப்படி பலவிதமான யூகங்கள் இருக்கின்றது. அதை வைத்து கொண்டும் நாம் என்ன செய்யலாம்? இந்த உலகம் அதிருப்திகரம், திருப்தியை கொடுக்காது, அது அனித்தியமானது என்ற முடிவுக்கு வரலாம். இப்போ அனித்தியமானதுங்கிறதுக்கு ஒரு அனுமானம் செய்யலாம். எதெல்லாம் செய்யப்பட்டதோ அது அனித்தியம். எதை போல? ஒரு பானையை போல. இப்போ ஒரு பானை இருக்குது, அந்த பானை செய்யப்பட்டது. அது செய்யப்பட்டதுங்கிறதுனாலேயே அது அனித்தியம், அது உடைய வாய்ப்பு உண்டு. ஆகவே நம்முடைய சில அனுபவங்களில் என்ன பார்த்துருக்கோம்? எதெல்லாம் உற்பத்தி செய்யப்படுகின்றதோ அவைகளெல்லாம் அழியும். சிலதைத்தான் நம்ம பார்த்துருக்கோம், பானை முதலியதெல்லாம் பார்த்துருக்கோம். அப்படி என்றால் ஒரு சாதாரணமான ஒரு அறிவுக்கு வர்றோம். யத் கிருதகம் தத் அனித்யம். எதெல்லாம் செய்யப்படுகின்றதோ, எதெல்லாம் சம்பாதிக்கப்படுகின்றதோ அது அனித்தியம். அப்படி பார்க்கும் பொழுது நாம் அனுபவித்த உலகம் மட்டும் போதும் இந்த முடிவுக்கு வர்றதுக்கு. இந்த பகவானால் படைக்கப்பட்ட அனைத்து உலகங்களும் அனித்தியம். காரணம் என்ன? கிருதகத்வாத், அது செய்யப்பட்டதனால். அதே போல இனி ஒரு அனுமானம் எடுத்துக்கொண்டால், நம்ம முதல்ல அறியாமையில் இருக்கும் பொழுது
சுகம் அப்படிங்கிறது பொருள்கள்ல இருந்து வருதுன்னு நினைச்சிட்டு இருக்கோம். அறிவு வந்ததற்கு பிறகு சுகம் என்பது பொருள்கள் இடத்தில் கிடையாது. இந்த அனுமானம் என்னவென்றால், ஒரு பொருளுக்கும் இனியொரு பொருளுக்கும் காரண காரிய பாவத்தை நான் தெரிந்து கொள்ள விரும்புகின்றேன். இந்த பொருளுக்கு இது காரணம், இந்த பொருளிலிருந்து இது வந்தது. இப்பொழுது சுகம் என்பது காரியம், சுகம் என்பது உற்பத்தி செய்யப்பட்டது, அதற்கு காரணம் ஒரு பொருளா அப்படின்னு நம்ம ஆராய்ச்சி பண்ணுறோம். இந்த பொருள் எனக்கு சுகத்துக்கு காரணம்னு சொன்னால், காரண காரிய தத்துவத்தில் ஒரு காரணம் எல்லா சமயத்திலும் காரியத்தோடு இருக்க வேண்டும். இப்போ களிமண் காரணம் என்றால், பானை இருக்கிற இடத்துலையெல்லாம் அதனுடைய காரியத்திலையெல்லாம் களிமண் இருக்கணும். இப்போ ஒரு இடத்துல களிமண் இல்லாமல் பானை இருந்ததுன்னு வச்சுக்குவோம், அப்போ களிமண்ணை காரணம்னு சொல்லக்கூடாது. ஆகவே இந்த உலகத்தில் இருக்கிற பொருள்களெல்லாம் சுகம் இருக்கும் சொன்னால், பொருள்கள் காரணம் சுகம் காரியம்னு சொன்னால் நமக்கு என்ன அனுபவம் வரணும்? அந்த சுகம்ங்கிறது எல்லா நேரத்திலையும் எல்லா காலத்திலையும் இருக்கணும்னு வரும். ஆனால் அனுபவத்தில் பார்க்கிறோம், எந்த பொருள் நமக்கு ஒரு காலத்தில் சுகத்தை கொடுத்ததோ அதே பொருள் ஒரு காலத்தில் வட்டி முதலுமா துக்கத்தை கொடுக்குது. ஆகவே எந்த பொருளிடத்திலும் சுகம் கிடையாது. சுகம் என்பது என்னுடைய மனதினால் தோற்றுவிக்கப்பட்ட அத்தியாசம். இது போன்ற விசாரமெல்லாம் நாம் நம்முடைய யுக்தியினால் செய்ய வேண்டும், பரீட்சை செய்ய வேண்டும். இனி மூன்றாவது வருவோம், ஆகமம். ஆகமம்னா சாஸ்திரம், குறிப்பாக இந்த இடத்துல உபனிஷத். இந்த உலகத்தை பற்றி உபனிஷத் என்ன சொல்லுது? நம்முடைய அனுபவம் அனுமானம் இந்த உலகத்தை அனித்தியம்னு சொல்லுது. சொர்க்கத்தையோ நம்ம பார்த்ததில்லை. இப்போ சொர்க்கத்தை நம்ம எப்படி அனித்தியம்னு சொல்கிறது? சொர்க்கம்னு ஒன்று இருக்குதுன்னு யார் சொல்கிறது? சாஸ்திரம். அதே சாஸ்திரம் சொல்லுது, க்ஷீணே புண்ணியே மர்த்தியலோகம் விஷந்தி. புண்ணியம் போனால் அந்த சொர்க்கத்திலிருந்து ஒருவன் வந்து விடுகின்றான்னு சொல்லி நமக்கு தெரியாத பரலோகத்தை அறிமுகப்படுத்தின சாஸ்திரமே சொர்க்கத்தினுடைய அனித்தியத்துவத்தை பற்றி பேசுகின்றது. பிறகு மீண்டும் அனித்யம் அசுகம் லோகம் இமம் பிராப்ஸ்ய பஜஸ்வமாம்னு பகவான் சொல்கிறார். இது அனித்தியமான அசுகமான லோகம்னு சாஸ்திரமும் இந்த முடிவை வருவதற்கு நமக்கு துணை புரிகின்றது. ஆகவே சாஸ்திரத்தினுடைய துணை கொண்டும் நம்முடைய யுக்தியினுடைய துணை கொண்டும் அனுபவத்தினுடைய துணை கொண்டும் என்ன செய்ய வேண்டும்? நம்மால் சம்பாதிக்கப்பட்ட இந்த உலகத்தை பரீட்சிய ஆராய்ச்சி செய்து. ஆகவே இரண்டாவது கேள்விக்கு பதில் என்ன? ஒருவன் எப்படி அந்த தகுதியை அடைகின்றான் என்றால், அனுபவ அனுமான ஆகமேன லோகான் அனுபவான் பரீட்சிய, நம்முடைய அனுபவங்களை ஆராய்ச்சி செய்கின்றான். இனி மூன்றாவது கேள்வி, இந்த மாதிரி எல்லாம் ஆராய்ச்சி பண்ணி பேசாமல் அனுபவிச்சுட்டு சந்தோஷமாக போக வேண்டியது தானே, ஏன் இப்படியெல்லாம் ஆராய்ச்சி பண்ணுகின்றான்? இந்த ஆராய்ச்சியினுடைய பலன் என்ன? அதுதான் ரொம்ப முக்கியம். அது மூன்றாவது கேள்வி. அவன் அடைந்த தகுதி என்ன? எப்படி தகுதியை அடைகிறான்ங்கிறதுக்கு பரீட்சான்னு பார்த்தோம். அப்போ பரீட்சா பலம், பரீட்சையினுடைய பலன் அல்லது அவன் அடைந்த தகுதி என்ன? உபனிஷத் கூறுகின்றது, இரண்டாவது வரி, நிர்வேதம் ஆயாத். ஆயாத் என்றால் அடைகின்றான். அவன் எதை அடைகின்றான்? எப்படிப்பட்ட தகுதியை அவன் அடைகின்றான்? நிர்வேதம். இங்கு நிர்வேதம் என்றால் வைராகியம் என்று பொருள். நிர்வேதம் என்றால் வைராகியம். எங்க வைராகியம் அடைகின்றான்? எதில் வைராகியத்தை அடைகின்றான்? அவன் எதை ஆராய்ச்சி பண்ணான்? இந்த உலகத்தை ஆராய்ச்சி பண்ணான். இந்த உலகத்தை ஆராய்ச்சி பண்ணி பிரம்ம மேலே வைராகியம் வராது. நம்ம எதை ஆராய்ச்சி பண்ணணுமோ அது மேலே தான் வைராகியம் வரும்.
நீங்கள் எதையாவது ஒன்று ஆராய்ச்சி பண்ணீங்கன்னா முடிவு என்ன தெரியுமா? வைராகியம்தான். அதனால தான் அவிச்சார பர்யந்தம் ரமணீயம் ஜெகத். இந்த ஜெகத்துக்கு ஒரு லட்சணம் என்னன்னு சொன்னால் அவிச்சார பர்யந்தம், விசாரம் பண்ணாத வரைக்கும் ரமணீயம், எது அழகாக இருக்குமோ அதுதான் ஜெகத்தான். விசாரம் பண்ணீங்க போச்சு, இந்த ஜெகத்தினுடைய அழகே கெட்டு போயிடும். ஆகவே அவிச்சார பர்யந்தம் ரமணீயமான இந்த ஜெகத், இந்த உலகத்தின் மீது அவனுக்கு என்ன வருகின்றது? நிர்வேதம் ஆயாத், அவனுக்கு வைராகியம் வருகின்றது. ஆகவே வைராகியம்தான் மோட்சத்திற்கான முக்கியமான சாதனை. பலருக்கு விவேகம் இருக்கும். சில பேர் சொல்கிறது உண்டு, எனக்கு எல்லாம் தெரியுது ஆனால் வைராகியம் வரமாட்டேங்குது. இப்போ காஃபி குடிக்கக்கூடாதுன்னு எல்லாத்துக்கும் தெரியுது, ஆனால் முடிய மாட்டேங்குது. ஏன்? இந்த காஃபியினுடைய ப்ரெஷரெல்லாம் அந்த கேம்புக்கு போகும்போது தான் தெரியுது. 10 வருஷம் வேதாந்தம் படித்ததற்கு பிறகும் ட்ரெயினில் ஒரு நேரம் காஃபி வரல அப்படின்னா அந்த மாணவர்களால் உட்கார முடியல. இப்போ எதை குறிக்கின்றது? விவேகம் இருக்கு, வைராகியம் கிடையாது. இந்த வைராகியத்தை ஒருவன் அடைகின்றான். எதனால்? இந்த உலகத்தை பரீட்சை செய்து. பிறகு அவனுடைய வைராகியத்தினுடைய பிரகாரம் சொல்லப்படுகின்றது. அந்த சத்துவ குணத்தை உடையவன் பரீட்சை செய்து வைராகியம் அடைகின்றான் அல்லவா? அவன் எப்படிப்பட்ட எண்ணத்தை உடையவன்? அந்த வைராகியத்தினுடைய பிரகாரம், ஃபார்ம், அந்த வைராகியத்தினுடைய லட்சணம் சொல்லப்படுகின்றது. அகிருத்தக கிருத்தேன நாஸ்தி, நாஸ்தி அகிருத்த கிருத்தேன. அகிருத்தக என்றால் மோக்ஷம், கிருத்தேன செயலினால், நாஸ்தி ந சம்பவதி. இந்த மோக்ஷமானது செயலினால் அடையப்படாது, அல்லது நித்தியமான ஒரு பொருள் அனித்தியமான கர்மத்தை கொண்டு அடைய முடியாது இந்த விதமான வைராகியத்தை அடைகின்றான். இனி நம்முடைய அடுத்த விசாரம் வைராகியத்தை பற்றி விசாரம் செய்ய வேண்டும். அதை அடுத்த வகுப்பில் செய்வோம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.